ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பாலியல் குற்றச்சாட்டிற்கு உள்ளான பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மாணவர்கள் மீது நள்ளிரவில் போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. பட்டியல் இனத்தை சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சிதான். முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். தீபாவளி பண்டிகையொட்டி நகரம் முழுவதும் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தகவல். போலீஸ் போல நடித்து பெண்ணிடம் 3 பவுன் தாலி செயின் மோசடி. லாஸ்பேட்டையில் பரபரப்பு. பாலியல் குற்றச்சாட்டிற்கு உள்ளான பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் மீது நள்ளிரவில் போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2வது நாளாக மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் பயிற்று வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு மாணவி அழுதபடியே பேசும் வீடியோ இணையத்தில் வைரலானது. அந்த ஆடியோவில் துறை சார்ந்த பேராசிரியர் ஒருவர் அடிக்கடி ஆபாசமாக பேசுவதாகவும் வாட்ஸ்அப் மூலம் ஆபாச படங்களை அனுப்ப சொல்வதாகவும் நிர்வாண படங்களை அனுப்பாவிட்டால் மதிப்பெண்களை வழங்க மாட்டேன் என்று மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் பெற்றோருக்கு தெரிந்தால் படிப்பை நிறுத்திவிடுவார்கள் என்ற அச்சத்தில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக காரைக்காலை சேர்ந்த முன்னாள் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் ஆடியோ ஆதாரங்களுடன் சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கவர்னர் கைலாஷ்நாதனிடம் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகளின் பாலியல் குற்றச்சாட்டுகளை மூடிப்பறைக்கும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை கண்டித்தும் பல்கலைக்கழக காரைக்கால் வளாக தலைவர் மாதவையா மீது பல குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டுள்ள பேராசிரியர்களையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும். பல்கலைக்கழக மானியக் குழு 2015 விதிகளின்படி பாலியல் புகார்களை விசாரிக்கும் கமிட்டியை அமைத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேற்று மாலை பல்கலைக்கழக வளாகத்தில் கண்டன பதாதைகளை ஏந்தி பேரணியாக சென்று துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் மாணவர்களின் கோரிக்கை தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்காததால் மாணவர்களின் போராட்டம் நள்ளிரவு வரை நீடித்தது. தொடர்ந்து காலப்பட்டு காவல் நிலைய போலீசார் நள்ளிரவு 2 மணி அளவில் பல்கலைக்கழகத்தில் நுழைந்து மாணவர்கள் மீது தடியடி நடத்தி 6 மாணவிகள் உட்பட 24 மாணவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் பல்கலைக்கழக வளாகம் போர்க்களமானது. மேலும் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதனிடையே கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்களை விடுவிக்க கோரியும் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு எதிராகவும் மாணவர்கள் 2வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்தனர். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பட்டியல் இனத்தை சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சிதான் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்பொழுது புதுவை அரசில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று எந்த பாகுபாடும் பார்க்காமல் எல்லோருக்கும் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டு வருவதாகவும் எல்லா தொகுதிகளுக்கும் நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும் தற்போது கூட 200 கோடி ரூபாய் மத்திய அரசு அளித்துள்ளது. இதனை மார்ச் மாதத்திற்குள் செலவு செய்ய வேண்டும். அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். சட்டமன்ற உறுப்பினர் தனது அமைச்சர் பதவியிலிருந்து விலகியுள்ளதாகவும் அமைச்சரவையில்தான் இருந்தார், என்ன பணிகள் நடந்துள்ளது என்று அவரிடமே கேட்டு பாருங்கள் என்றார். தொடர்ந்து சாய் ஜே சரவணகுமார் அமைச்சர் பதவியில் இல்லாத விரக்தியில் பேசுகிறாரா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, இப்போதுதான் அவர் தொகுதிக்கு சென்று பார்ப்பதாகவும் தொகுதியை பார்த்தாலே தெரியும், பட்டியல் இனத்தை சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்த ஒரே ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்கள் கவர்னருக்கும் தங்களுக்கும் சுமூக உறவு உள்ளதா, மோதல் போக்கு ஏதேனும் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தங்களது எண்ணம் எல்லாம் புதுவை மாநில வளர்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதுதான். நிர்வாகத்தில் சில நேரங்களில் கேள்விகளை கேட்டு கோப்புகளை திருப்பி அனுப்புவது உண்டு என்றும் தடங்கள் இல்லாமல் விரைவாக பணிவில் நடைபெற வேண்டும் என்பதுதான் அரசின் முக்கியமான நோக்கம் என்றார். அதற்காக தனிமாநில அந்தஸ்து கோரிக்கை எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்றும் அதை அரசு கேட்டுக்கொண்டே இருப்பதாக தெரிவித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் உள்ளவர்களுக்கு அதிகாரம் தேவை, எனவே அதை வலியுறுத்தி எப்போதும் கேட்போம் என்றார். வேளாண் துறை, கல்வித்துறை இயக்குநர்களை நியமிக்க கோப்பு கவர்னருக்கு அனுப்பியுள்ளதாகவும்
அது விரைவில் அனுமதி பெற்று வரும் என்றும் அவர் பதிலளித்தார். தீபாவளி பண்டிகையொட்டி நகரம் முழுவதும் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர் என்று முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தெரிவித்துள்ளார். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் புதுவையில் கொலை, கொள்ளை, திருட்டுகளை தடுக்க ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட உள்ளதாகவும், சமீபத்தில் நடந்த கொலைகள் குடும்ப பிரச்சினை உள்ளிட்ட காரணங்களால் நடைபெற்றது என்றார். கொலைகளை தடுக்க ரவுடிகள், குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களை கண்காணிக்கவும், இரவில் வாகன தணிக்கை மேற்கொள்ளவும் 24 மணி நேரமும் 4 ரோந்து வாகனங்களில் கமாண்டோக்களை ரோந்து செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தீபாவளி பண்டிகையொட்டி நகரில் முக்கிய சந்திப்புகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், சட்டம் ஒழுங்கு போலீசாருடன் IRBN ஊர்காவல் படை வீரர்களும் பாதுகாப்பு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவதாகவும், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள், கேமராக்களை அமைக்கவும், ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். போலீஸ் போல நடித்து பெண்ணிடம் 3 பவுன் தாலி செயினை மோசடி செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான பட்டானூர் கலைவாணர் நகர் விரிவு பகுதியை சேர்ந்தவர் சாந்தி வீட்டு வேலை செய்து வருகிறார். தனது வேலைகளை முடித்துவிட்டு சம்பவத்தன்று லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் வசித்து வரும் தனது மகனை பார்க்க சென்றுள்ளார். அப்போது அந்த பகுதியில் மரத்தின் கீழ் நின்று இருந்த மர்ம நபர்கள் 2 பேர் சாந்தியை தாங்கள் CBI அதிகாரிகள் என்று காட்டிக்கொண்டு செயின் பறிப்பு சம்பவம் அதிகமாக நடப்பதால் சாதாரண உடையில் ரகசியமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். செயினை போட்டுக்கொண்டு செல்ல வேண்டாம் என்றும், செயினை கழற்றி பையில் வைத்து செல்லுமாறும் போலீசார் தோரணையில் மிரட்டியுள்ளனர். இதனையடுத்து அவர் தான் கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுன் தாலி செயினை கழட்டியுள்ளார். உடனே அதனை வாங்கிய போலீஸ் ஆபீசர்கள் காகிதத்தில் மடித்து அவரது பையில் வைத்துள்ளனர். வீட்டிற்கு சென்று அவர் பார்த்தபோது அதில் தங்க செயினுக்கு பதிலாக ஜல்லிக்கற்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து சாந்தி லாஸ்பேட்டை போலீசில் புகார் அளித்துள்ளார். அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் போல நடித்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கிராம உதவியாளர் பணிக்கு கம்ப்யூட்டர் திறன் தேர்விலும் தேர்ச்சி பெற வேண்டியது அவசியம் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் MTS பதவிகளை நிரப்ப ஆட்சேர்ப்பு கடந்த மே மாதம் வெளியிடப்பட்டதாகவும், இந்த அறிவிப்பில் பகுதி திருத்தம் செய்யப்படுகிறது என்றார். அதன்படி இந்த பணிகளுக்கு இடஒதுக்கீடு விதிகளை கடைபிடிக்கும் விண்ணப்பதாரர்கள் விருப்பத்தின்படி ஒட்டுமொத்த தகுதி பட்டியலில் இருந்து தனித்தனி தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிடப்படும் என்றும், வருகின்ற 12ஆம் தேதி தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் மொத்த காலியிடங்களுக்கு 1:3 வகை வாரியாக பட்டியலிடப்படுவர் என்றார். உதவியாளர் பதவிக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்படுவர்கள் கட்டாயமாக கணினியில் திறன் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், முதல் 2வது விருப்பமாக உதவியாளர் பதவியை தேர்வு செய்பவர்களும் கம்ப்யூட்டர் தேர்வில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுவையில் 24 மணி நேர இலவச மனநல ஆலோசனை சேவை வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆண்டுதோறும் அக்டோபர் 10ஆம் தேதி உலக மனநல கூட்டமைப்பு மற்றும் உலக சுகாதார நிறுவனத்தால் உலக மனநல தினமாக அனுசரிக்கப்படுவதாகவும், இந்த ஆண்டின் கருப்பொருள் பேரழிவுகள் மற்றும் அவசர நிலைகளில் மனநலம் காப்பது மற்றும் மனநல சேவைகளை அணுகுதல். இன்றைய மாற்றமடையும் உலகில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை நமது பணிகளை எளிதாக்கி உள்ளதாகவும், ஆனால் அவை நம் மனநலத்தில் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்றார். கணினி, மடிக்கணினி, செல்போன் மற்றும் ஆன்லைன் சந்திப்புகள் போன்றவற்றில் நீண்ட நேரம் பணிபுரிவது மன அழுத்தத்தை அதிகரிப்பதாகவும், அதனுடைய போர், வெள்ளம், நிலநடுக்கம், நோய் பரவல், விபத்துக்கள் போன்ற பேரழிவுகளும் மக்களின் மனநலத்தை பாதிப்பதாக அவர் தெரிவித்தார். மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டால் தயங்காமல் உதவியை நாட வேண்டும் என்றும், இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 24 மணி நேர இலவச மனநல ஆலோசனை தொலைபேசி சேவை மையம் செயல்படுவதாகவும், மக்கள் மனநல ஆலோசனைக்கு 14416 அல்லது 180089144416 என்ற தொலைபேசி எண்ணை அழைத்து பயன்பெறலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருபுவனை தொகுதியில் ஊரல் வடிகால் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன், திருபுவனை கிராமம், திருபுவனை உபரிநீர் வாய்க்கால், திருபுவனை வரத்து வாய்க்கால் மற்றும் ஊரல் வாய்க்காலை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
காரைக்காலில் டீ கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்த இளைஞரை காரணமின்றி தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் திருநள்ளாரை சேர்ந்தவர் முகமது அப்ரீத் 8ஆம் தேதி இரவு 8:30 மணியளவில் திருநள்ளாரில் உள்ள ஒரு டீ கடையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது வடக்கு காவல் கண்காணிப்பாளர் முருகையின் தலைமையிலான போலீசார் ரோந்து சென்று கொண்டிருந்தனர். டீ கடை முன்பு டீ குடித்துக் கொண்டிருந்து முகமது அப்ரீத்தை அழைத்த கண்காணிப்பாளர் முருகையின் மற்றும் ஆய்வாளர் செந்தில்குமார் லத்தியால் அவரை தாக்கியுள்ளனர். மேலும் அணிவகுப்பில் வந்த ஒரு சில போலீசாரும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த முகமது அப்ரீத் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். எதனால் அவரை போலீசார் தாக்கினார்கள் என்று தெரியாமல் மன உளைச்சலில் இருந்த அவர் காவல்துறை தலைவர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் டீ கடையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்த தன்னை எந்த காரணமும் இல்லாமல் தாக்கிய கண்காணிப்பாளர் முருகையின் மற்றும் ஆய்வாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் போலீசார் தன்னை தாக்கியதற்கான கண்காணிப்பு கேமரா ஆதாரங்களையும் அவர் வழங்கியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தாக்கிய போலீசாரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணன்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் மத்திய பல்கலைக்கழக மாணவியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்காமல் போராட்டம் நடத்திய மாணவர்களை மீது தாக்குதல் நடத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். மாணவர்கள் போராட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டியது அரசின் கடமை என்றும் இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் ஆகியோர் தலையிட்டு மாணவர்களை அழைத்து பேசி போராட்டத்திற்கு முடிவு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களை தாக்கிய போலீசார் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்து விசாரணை கமிஷன் அமைத்து மாணவர்கள் பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் எந்த பிரச்சனைக்குமே வாய் திறக்காத முதலமைச்சர் சாய் ஜே சரவணன்குமாரின் பிரச்சனைக்கு வாய் திறந்து இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், ஊசுடு தொகுதியில் முதலமைச்சர் தலைமையில் 28 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகிறது. மக்கள் விரோதமான திட்டங்கள் கொண்டு வரும்போது அதை எதிர்த்தால் அந்த திட்டங்களை கைவிட முதலமைச்சர் தான் முதலமைச்சர் என்றார். அவர் தன்னை பற்றி பேசுவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்தார். ஆதி திராவிட நலத்துறையில் இயக்குநராக இருந்த இளங்கோவன் பணியிலிருந்து மாற்றப்பட்டு 1 மாதத்திற்கு மேலாக காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது எதனால் என்றும் கேள்வி எழுப்பினார். புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் பிங்க் நிற ஆடை அணிந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்கொயர் கேன்சர் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் கேன்சர் நோய் குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே தொடங்கிய நடைப்பயணத்தை போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நடைப்பயணமானது புதுச்சேரி கடற்கரை சாலை, சுப்பையா சாலை மற்றும் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கம்பன் கலையரங்கை அடைந்தது. இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொண்ட செவிலிய மாணவ மாணவியர் பிங்க் நிறத்தில் தொப்பி மற்றும் டி-ஷர்ட் அணிந்து விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பிறந்த நாளுக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் பிறந்தநாளையொட்டி அவரை நேரடியாக பல தலைவர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதி அதிமுக பிரமுகரும் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவருமான அருள்செழியன் தலைமையில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முருகன், கெவின், அரவிந்த், ராமலட்சுமணன், ஜோசப் மற்றும் அருள்செழியனின் ஆதரவாளர்கள் அவருக்கு மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் இளைஞர் அணி மாநில பாசறை செயலர் தமிழ் மற்றும் அதிமுக பிரமுகர் பிரபாகரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தங்கம் விலை இன்று குறைந்த நிலையில், வெள்ளி விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தங்கம் விலை தொடர்ந்து ஏற்றத்தை கண்டு வருகிறது. கடந்த மாதம் 23ஆம் தேதி ஒரு சவரன் 85,000 தாண்டிய நிலையில் தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கம் நேற்று முன்தினம் 91,000 என்ற நிலையும் கடந்து புதிய உச்சத்தை பதிவு செய்தது. இதன் தொடர்ச்சியாக நேற்று தங்கம் விலை உயர்வை கண்டது. காலையில் கிராமிற்கு 15 ரூபாயும், பிற்பகலில் கிராமிற்கு 25 ரூபாயும் அதிகரித்தது. நேற்று முன்தினம் ஒரு கிராம் 11,385 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 91,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. நேற்றைய நிலவரப்படி கிராமிற்கு 40 ரூபாயும், சவரனுக்கு 320 ரூபாயும் உயர்ந்து ஒரு கிராம் 11,425 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று தங்கம் அதிரடியாக குறைந்துள்ளது. கிராமிற்கு 165 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 11,260 ரூபாய்க்கும்,
சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 90,080 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கத்தை போலவே வெள்ளி விலையும் உயர்ந்து உச்சத்தை தொட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று கிராமிற்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 180 ரூபாய்க்கும், கிலோவிற்கு 3000 ரூபாய் உயர்ந்து பார் வெள்ளி 1,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 11,340 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 90,720 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,810 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாலியல் குற்றச்சாட்டிற்கு உள்ளான பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மாணவர்கள் மீது நள்ளிரவில் போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. பட்டியல் இனத்தை சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சிதான். முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். தீபாவளி பண்டிகையொட்டி நகரம் முழுவதும் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தகவல். போலீஸ் போல நடித்து பெண்ணிடம் 3 பவுன் தாலி செயின் மோசடி. லாஸ்பேட்டையில் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.